உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மாநிலங்களவை பயிற்சி பட்டறை நிறைவு விழாவில் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாக சமீபத்தில் ஒரு ஊடக நிறுவனம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் உட்பட எந்த ஒரு நபர் மீதும் குற்ற வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும் என்ற அவர், அதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்றார். அதுவே நீதிபதிகளாக இருந்தால் அவர்களின் மீது நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியாது என்றும், நீதித்துறையில் சம்பந்தப்பட்டவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஆனால் அது அரசியலமைப்பில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிடுவது போன்ற சூழ்நிலையை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். நாம் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த ஜெகதீப் தன்கர், உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். சட்ட மசோதாக்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், அவ்வாறு முடிவு எடுக்கவில்லை என்றால் அது சட்டமாகிவிடும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது என்று தெரிவித்த தன்கர், சட்டங்களையும் இயற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக திகழும் நீதிபதிகளை நாம் கொண்டிருக்கிறோம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்த ரிட் மனுக்கள் மீது ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஆஜரான மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா ரிட் மனுக்கள் மீது பதிலளிக்க அவகாசம் கோரினார். மேலும் வக்ஃப் வாரியங்களிலும் மத்திய வக்ஃப் கவுன்சிலிலும் விசாரணை முடியும் வரை நியமனங்கள் இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் மீது ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். மேலும் வக்ஃப் சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அடுத்த விசாரணையில் 5 மனுதாரர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும், அந்த 5 மனுதாரர்களை அரசு தரப்பே தேர்ந்தெடுக்கலாம் என்றும் கூறினர். மேலும் மற்ற மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டவைகளாக கருதப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.